மதுரை விக்கிரமங்கலம் காவல் நிலையத்திற்கு அருகே பெட்டிக்கடை ஒன்று மினி பாராக செயல்பட்டு வருகிறது. அதன் காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அருகே ஒரு பெட்டிக்கடையானது இயங்கி வருகிறது. அந்த பெட்டிக்கடையில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனையானது ஏகபோகமாக நடைபெற்று வருவதாக ஒரு வீடியோவானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ வெளியான நிலையில் அந்த சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் கிராமத்தில் விவசாயம் சார்ந்த கிராமம் என்பதால் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார கிராம மக்கள் முழுவதுமாகவே விக்கிரமங்கலம் பகுதிக்கு தான் வந்து செல்வார்கள். இந்த நிலையில் விக்கிரமங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரக்கூடிய காவல் நிலையம் முன்பாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு பெட்டிக்கடையில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் அரசு மதுபான பாட்டில்கள் ஏகபோகமாக விற்பனையானது செயல்பட்டு வருகிறது. விக்கிரமங்கலம் காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய இந்த பெட்டிக்கடை முன்பாகவே அந்த கள்ள சந்தையில் மது விற்பனை என்பது விற்பனையாகி வருவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் பல்வேறு கடத்தல்கள் பாட்டில்களை பறிமுதல் செய்து வரக்கூடிய நிலையில் ஒரு காவல் நிலையம் அருகே ஒரு பெட்டிக்கடையில் ஏகபோகமாக அந்த மது விற்பனை என்பது 24 மணி நேரமும் கள்ளச்சந்தை கூடுதல் விலைக்கு, அதுவும் விவசாயம் சார்ந்த பொதுமக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் விற்பனை என்பது நடைபெற்று வருவது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. காவல் நிலையம் முன்பாகவே ஒரு பெட்டிக்கடையில் மினி பார் போன்று கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த வீடியோ வேகமாக பரவி வருவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.